மேக் ஓவர் ஆர்டிஸ்ட் அஷ்மிதா ஸ்ரீ விஷ்ணு இவங்கள பற்றி தெரியாதவங்க கண்டிப்பாக யாருமே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே இவங்கள பற்றின டாபிக் தாங்க செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு. அதுவும் இப்போ ஸ்ரீ விஷ்ணுவை அதிரடியாக போலீஸார் கைது பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஸ்ரீ விஷ்ணு அவரோட ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கிட்ட தப்பாக மெசேஜ் பண்ணார் அப்படின்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இவரை ட்ராப் பண்ணி ஒரு வீடியோவுமே எடுத்து அவரோட சோஷியல் மீடியாலே போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு பெரிய சர்ச்சையாகவே மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அஷ்மிதாக்குன்னு சொல்லி ஒரு தனி ஃபேன் பேஸுமே இருந்துச்சு. அதனால ஸ்ரீ விஷ்ணு அஷ்மிதாவை ஏமாத்திட்டார் அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள் எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து ஸ்ரீ விஷ்ணு என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து என்ன மிரட்டி அந்த மாதிரி சொல்ல சொன்னாங்க. என்கிட்ட கோடிக்கணக்கில் பணம் கேட்டுமே அவங்க மிரட்டினாங்க, அதுக்காக தான் அந்த மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்து மேலே ஒரு புகாருமே அவர் கொடுத்திருந்தாரு. இப்போ ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் அஷ்மிதா பற்றி நிறையவே குற்றச்சாட்டுக்களை சொல்லியிருக்காரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அஷ்மிதா இதுக்கு முன்னாடி பி கிரேட் படங்கள் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே தெரிஞ்சு நான் தான் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணேன். அதுவும் நானும் அஷ்மிதாவும் லிவ்இன்ல இருந்தப்போ அவங்க அப்பவே பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க. என்னோட குழந்தைக்காக தான் நான் அஷ்மிதாவையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் அஷ்மிதாவை ஏமாத்தினேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஏன்னா அஷ்மிதாக்கு தெரிஞ்சே நான் பல பெண்கள் கூட பாலியல் உறவில் இருந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கிட்ட நான் தப்பாக பேசினதுமே உண்மைதான். அஷ்மிதாவும் இப்போ ஒரு உயர் அதிகாரி கூட தொடர்பில் இருக்காங்க. அதனால தான் நான் புகார் கொடுத்ததுக்கு அதுக்கு எஃப்ஐஆர் கூட அவங்க இன்னும் போடலை, நடவடிக்கை எதுவுமே எடுக்காமல் இருக்காங்க அப்படின்னுமே சொல்லியிருக்காங்க. முக்கியமாக என்னோட ஃப்ரெண்ட்ஸை வச்சு அந்த மாதிரி ட்ராப் பண்ணி வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணது கூட அஷ்மிதா தான். ஏன்னா மக்கள் மத்தியில் என்னை கெட்டவனா காட்டணும் அப்படின்றக்காக அவங்க அப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அஷ்மிதாவை பற்றி நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருப்பாரு. இந்த நிலையில் இப்போ இவர் திடீர்னு அதிரடியாக கைது செய்யப்பட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஷ்மிதா அவர் மேலே புகார் கொடுத்துருக்காங்க. என்னென்னா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்த டைம்லையும் சரி, இவர் அவங்கள அடித்து கொடுமைப்படுத்தினதாகவும் இப்போ சோஷியல் மீடியாவில் அவங்களோட பேரை கெடுக்கிறக்காக இந்த மாதிரி தப்பான கருத்துக்கள்லாம் பரப்பிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் மேலே நிறையவே புகார் கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் இப்போ ஸ்ரீ விஷ்ணு போலீஸார் அதிரடியாக கைது பண்ணியிருக்காங்க. அதனால இவங்களோட இந்த டாபிக் தாங்க சோஷியல் மீடியா ஃபுல்லாக செம்ம வைரலாமே போயிட்டு இருக்கு. இந்த கேஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க.